வணக்கம் எனது அன்பு சகோசன் சகீஸ். சீஷல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் என்னென்னா கேம்பெயின், அதனோட விளம்பர பலகை தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இங்கே வந்துட்டு சைஸ் வைக்கணும், அதாவது விளம்பர பதாகை சைஸு. ஸோ இங்கே பிரதான கட்சி 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு எல்டிஎஸ் அப்படின்னு ஒரு கட்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா யுனைடெட் சீஷல்ஸ் அப்படின்னு ஒரு கட்சி. அது தவிர நிறைய கட்சிகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்துட்டு பாருங்கள் பிரச்சாரத்தோட பண்ணுறாங்க. அதாவது லேப் போஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சைஸ், இந்த சைஸ் தான் வைக்கணும் வேட்பாளரோட ஃபோட்டோ, அவ்வளோதான் இருக்குது பாருங்கள். இது வந்து வால் போஸ்டர்லாம் அடிக்கக்கூடாது, வால் போஸ்டர்லாம் கிடையாதுங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப அழகாக ஒரு தெரு வச்சுருக்காங்க. இதை தவிர வந்துட்டு பேரணி போகலாம். பேரணினா வண்டி வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது, அது கூட வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ ஒரு வண்டியாக பின்னாடி போகலாம். அது ஒரு பக்கம்தான் போகணும், 2 பக்கம் போக முடியாது. ஸோ இடையூறு இல்லாமல் பேரணியாக அவங்களோட கட்சி கொடி வச்சுட்டு போகலாம். அதுக்கு மட்டும் இங்கே அனுமதி உண்டு. அதுக்கு மேலே இங்கே தேர்தல் பிரச்சாரம் பெருசாலாம் இங்கே இருக்காது. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்க டிஜிட்டலைஸ்டில் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு யுனைடெட் சீஷல்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டி, அடுத்தது வந்து எல்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி. இப்போ எல்டிஎஸ் தான் வந்துட்டு ரூலிங்கில் இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் பார்ட்டி பார்த்திங்கன்னா அந்த யுனைடெட் சீஷல்ஸ் கட்சி. ஸோ இதில் பச்சை கட்சி, சிவப்பு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவப்பு கட்சி பார்த்திங்கன்னா யுனைடெட் சீஷல்ஸு, பச்சை கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்டிஎஸ்ஸு. ஸோ இவங்களுக்குள்ளே தான் போட்டி. ஸோ இதுதான் அவங்க பிரச்சாரத்துக்கு உண்டான பேனர், அவ்வளோதான். இது விளம்பரம், தெருக்கு தெரு, சந்துக்கு சந்து, இது மாதிரி பேனர் மட்டும் வச்சுருப்பாங்க. மேலே ஒரு சின்ன சின்ன பதாகைகள் இருக்குது பாருங்கள். ஸோ அதுமாதிரி சின்ன சின்ன பதாகைகள் தான் வந்துட்டு இங்கே விளம்பரமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே வைக்க முடியாது, அதான் ரூலு. அதை வந்துட்டு ஆளுங்கட்சியும் ஃபாலோ பண்ணுவாங்க, எதிர்கட்சியும் ஃபாலோ பண்ணுவாங்க. மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அழகாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் இன்றைய பதிவு. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். பாய்.